இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாகப் பலி உறவினில் நிறைவு. அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாகப் பலி உறவினில் நிறைவு. சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம், பொருள் வாழ்வை நீக்கியே அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, அன்னையின் விழா நாட்களில் இன்றைய நாளில் உடல் மனம் ஊனமுற்றவர்களுக்கு திடமும் ஊக்கமும் தரும் அன்னையாக நமது அன்னை திகழ்கின்றார் என்ற கருத்தை நாம் சிந்திக்கின்றோம். உடல் ஊனமற்றவர்கள் என்று சொன்னால் ஏதோ முடம் கொண்டவர்கள் தான் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. உள்ளத்திலும் முடம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கலக்கமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஊனங்களையும் நீக்கி நமக்கு திடம் கொள்ள வைக்கும், ஊக்கமளிக்கும், ஆக்கமளிக்கும் அன்னையாக அன்னை மரியாள் திகழ்கின்றார். இந்த பணியை ஒரு தலையான பணியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் செய்தார். இந்த நம்பிக்கை தரும் செய்தியை நாம் மனதில் கொண்டு இந்த திருப்பணியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அனாவசியமான ஊனங்களை இறைவன் நீக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இந்த திருநிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக வருத்தப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவி, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோ. ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல் நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார்.
ஆண்டவரே என்னால் எனக்கேதும் குறையே இல்லை. ஆண்டவரே என்னால் எனக்கேதும் குறையே இல்லை. எனக்கேதும் குறையே இல்லை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 22 சொற்றொடர்கள் 34 முதல் 35 வரை. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்த நாள் திடீரென்று ஒரு நாள் கனியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலக எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கு மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். இயேசு பகல் நேரங்களில் கோவிலில் கற்பித்து வந்தார். இரவு நேரங்களில் ஒலிவம் என்று வழங்கப்பட்ட மலைக்கு சென்று தங்கி வந்தார். எல்லா மக்களும் கோவிலில் அவர் சொல்வதை கேட்க காலையிலிருந்தே அவரிடம் வருவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆரோக்கியனின் அன்பு பக்தர்களே, ஆரோக்கிய மாதா என்று நமக்கு சொன்னாலே அவள் செய்த நலம் தரும் புதுமைகள் தான் நமக்கு முதலில் நினைவுக்கு வரும். முடமான ஒரு சிறுவனை அவர் முடம் நீக்கி
நடக்கும் திறனை கொடுக்கின்றார். கலக்கமற்ற ஒரு சிறுவனுக்கு அவன் நிறைவு தரக்கூடிய வகையில் பாலை பொங்கி வழிய செய்கின்றார். புயல் என்று அடைத்து அவர்கள் என்ன ஆவோமோ என்று தவித்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு ஒரு கரையை கொடுத்து ஈடேற்றுகின்றார். இதுதான் நாம் மாதாவை பற்றி கேள்விப்படுகின்ற, இந்த ஊரில் கேள்விப்படுகின்ற புதுமைகள். இவைகள் எல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் கலக்கத்தை நீக்கி, உள்ளத்தின் மந்தத்தை நீக்கி, உள்ளத்திலுள்ள பயத்தை நீக்கி நமக்கு ஊக்கமும் திடமும் கொடுக்கின்ற தாயாக அவள் திகழ்கின்றார் என்பது தெளிவாக நமக்கு தெரியும். நற்செய்தியில் நாம் அன்னை மரியாள் நேரடியாக புதுமை செய்ததாக நாம் பார்த்ததில்லை. ஆனால் அவள் புதுமை செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்கிறார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையை போக்குவதற்கு ஆண்டவர் இயேசு வழியாக அந்த கானாவூர் திராட்சரசத்தை பழக்கியதை பார்க்கின்றோம். இது நாம் எழுதி பார்த்த ஒரு புதுமையாக இருக்கிறது. ஆனால் ஏராளமான சூழ்நிலைகளில் ஆண்டவர் இயேசுவின் வழியாக எவ்வளோ பேருக்கு அவர் ஒரு தைரியமும் ஊக்கமும் ஆக்கமும் புதுமையும் வழங்கியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருச்சபை வரலாற்றில் நாம் பார்த்தால், இயேசுவினுடைய சீடர்கள் எல்லோரும் இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது அதை கண்டு பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்தார்கள், ஓடிப்போய் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு திடனை கொடுத்தவர், உற்சாகத்தை கொடுத்தவர், ஊக்கத்தை கொடுத்தவர் அன்னை மரியாள் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் வழியாகத்தான் இன்றைக்கும் இது மாதிரியான ஒரு இடங்களில் அவளுடைய செயல்கள் வெளிப்படப்படுவதை பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், அவளுக்கு உடல் அளவிலும் எந்த ஊனம் இல்லை, ஆன்மீக அளவிலும் எந்த ஊனமும் இல்லை. எல்லாவற்றிலும் நிறைவுதான் இருந்தது. ஆனால் உள்ள அளவில் ஒரு சில அனுபவங்களை அவள் பெற்றிருந்தாள் என்பது வாஸ்தவமானதாக, உண்மையானதாகும். இளம் வயதில் மணமாவதற்கு முன்பாக, மணமாகி வாழ்வதற்கு முன்பாக தாயாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு கலக்கமும் ஒரு பயமும், இது என்ன ஆகுமோ என்ற எண்ணமும் இருக்கத்தான் செய்திருக்கும். அந்த சூழ்நிலையில் அவருக்கு கடவுள் திடமளிக்கின்றார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, தூய ஆவியினுடைய செயலில் நீ ஒத்துழைக்க வேண்டும் என்று அவளுக்கு உறுதி கொடுத்ததை உறுதியோடு ஏற்றுக்கொண்டு தாயாக இறைமகனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அழைப்பினை ஏற்றுக்கொள்கின்றார். அதே போன்று அந்த மகனை மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு
எகிப்துக்கு ஓடிப்போகும் பொழுது எத்தனையோ நூற்றுக்கணக்கான மைல்கள் கழுதையிலேயோ நடந்தோ செல்ல வேண்டிய சூழ்நிலை என்று சொல்லும் பொழுதும் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். காணாமல் போன மகனை தேடுவதில் உள்ளத்தில் ஏற்படுகின்ற கலக்கமும் கவலையும் எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். மற்றவர்களுடைய கவலையை உற்று நோக்கி உதவி செய்வதில் அவளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் சூழ்நிலை, காணாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக்கிய சூழ்நிலை, இவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசு பணிபுரியும் பொழுது அவர் உண்டாரா உறங்கினாரா என்றெல்லாம் எண்ணி பார்த்து பயந்த ஒரு சூழ்நிலை. இளம் வயதில் அவருக்கு உற்ற துணையாக இருந்த புனித சூசை உலகத்தை விட்டு சென்ற பொழுது தனிமையிலிருந்து இயேசுவை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு மனக்கலக்கம், எல்லாமே இறுதியில் அவள் செய்த செயலினால் எவ்வளவு தொலைவுக்கு அவள் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் மீது கொண்ட ஒரு நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்டதன் விளைவாக இறுதி வரை தன் நிலையில் மாறாமல் உறுதியாக இருந்தாள் என்பது நமக்கு தெரியும். சிலுவையின் அடியில் எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் உறுதியுடன் நின்றிருந்தாள் அன்னை மரியாள் என்று சொல்வார்கள். எனவே அவளுடைய வாழ்க்கை அனுபவம் எவ்வளவு தொலைவுக்கு இறைவனுடைய மீது கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றுதலின் விளைவாக அவளுக்கு அந்த திடத்தை கொடுத்தது, உறுதியை கொடுத்தது என்று எண்ணி பார்ப்போம். அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், உங்கள் உள்ளம் மந்தமடையாதபடி நீங்கள் இந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு கவலை என்று வந்தால் அந்த கவலையை மறப்பதற்காக ஏதோ ஒரு தவறான காரியத்தில் நாம் ஈடுபடலாம். புகைப்பிடிக்கலாம் அல்லது மதுபானத்திற்கு ஈடுபடலாம். ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? தாங்க முடியாத கவலை எனக்கு இருக்குது, அதனால தான். அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வகை வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்த நாள் திடீரென்று கண்ணி போல் ஒன்று உங்களை வைத்து தாக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுனுடைய 2வது வருகையின் போது நான் தைரியமாக நிற்பதற்கு இவையெல்லாம் தடையாக இருக்கின்றன என்று சொல்கின்றார். அதே ஆண்டவர் ஒரு தைரியத்தை மூட்டும் செய்தியையும் கொடுக்கின்றார். எல்லா வகை கவலைகளிலிருந்தும் விழிப்பாயிருந்தால் அவையெல்லாம் மறைந்து போகும். அன்னை மரியாள் அதற்கு ஒரு பெரிய உதாரணமாக திகழ்கின்றார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் எதிர்கொண்டார். அதன் விளைவாகத்தான் அந்த ஊனமுற்றவர்களுக்கு குணமளிக்கும் பொழுது அந்த ஊனமானது அவர்களிடம் விலக அவர்களிடமே உள்ள திடனையும் உறுதியையும் அவள் வழங்குகின்றார். ஆண்டவர் இயேசுவை போலவே ஆண்டவர் இயேசு எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்கிறார். துளி கூட நடக்க முடியாத சக்தி இழந்த ஒரு மனிதனுக்கு, முடக்குவாதம் மட்டும் கிடக்கிற ஒரு மனிதன், படுத்த படுக்கையாக யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். அவரை பார்த்து உன்னுடைய படுக்கை தூக்கி கொண்டு எழுந்து நட. அது எப்படி சாத்தியமாகும்? அவனுக்கு உள்ளத்தில் ஒரு திடம் இருந்தால்தான் சாத்தியமாகும், உரம் இருந்தால்தான் சாத்தியமாகும்.
அப்படித்தான் எந்த புதுமையை நாம் அலசி பார்த்தாலும் ஒரு உள்ள உரத்தை கொடுக்கின்ற ஒரு முதல் புதுமையாக ஆண்டவர் இயேசு மனிதர்களுக்கு செய்கின்றார். அதேதான் இங்கு இந்த திருத்தலத்தில் அன்னை மரியாள் எல்லா விதமான கவலைகளையும் கலக்கங்களையும் மந்தங்களையும் கொண்டவர்களாக நமக்கு ஒரு திடத்தையும் ஊக்கத்தையும் உறுதியையும் வழங்குகின்றாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் நாம் அன்னை மரியாளுடைய இந்த அற்புதமான ஒரு உருவத்தின் முன்பாக அவள் பெற்றிருந்த அந்த ஒரு திடத்தையும் உறுதியையும் அதை மற்றவர்களுக்கு அவர் வழங்கிய ஒரு பாங்கினையும் இணைத்து பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் உள்ள உறுதி பெற்றவர்களாக, திடம் பெற்றவர்களாக, எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக நாம் வாழ உறுதியெடுப்போம். மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவார். நிகழ்வாய் மாற்றிடுவார். உடலும் குருதியும் பலியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே, தேவநிலையாய் மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையுமே என்னுமான திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிப்பொருளாக எங்களை அர்ப்பணிக்க வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கனிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழறியால் முது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி சிறப்பாக முதடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாகவே மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்ததார் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக மாண்பை வானத்துர்கணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்த களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரும்ப நன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு இணையமக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கொந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு திருளத்திற்கு ஏற்க அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. People belonging to other religions and denominations are requested to remain in your respective places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அல்ல அல்ல குறையாத அன்பின் தாகம் தனியாத, இன்றும் இன்றும் மறையாத நம்மை விட்டு விலகாத, அல்ல அல்ல குறையாது அன்பின் தாகம் தனியாது, இன்றும் இன்றும் மறையாது நம்மை விட்டு விலகாது. வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அறுசுவை உணவினை அடிக்கடி உண்ணும் நீங்கள் இறைவனின் உடலை உண்ண வாருங்கள், இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். மன்னாவை உண்டதால் கானான் தேசம் நுழைந்தன, மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள், மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். தன்னையே கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர், வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். தன்னையே கொடுத்தவர் நமக்காக
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. திடமுடன் சென்று வாருங்கள். இத்திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளி உள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திரு வழிமாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோர் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடமென்று உம்மிடம் முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Elankani. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.